வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திருவாரூரில் 94,076 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் நிறைவு. இலக்கை தாண்டிய 1,00,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய திட்டம். ஆடி மாத முதல் வெள்ளியை ஒட்டி அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள். கிடா வெட்டி பொங்கல் வைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். மின் மோட்டாரை இயக்கும் செல்போன் செயலி. தஞ்சையை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியின் நவீன தொழில்நுட்பம் குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டோம். பரமக்குடி அருகே அரசு உதவி பெற்று பள்ளியை கைப்பற்றி தரம் உயர்த்த அரசுக்கு கோரிக்கை. கொடைக்கானலில் குருவிகளின் வருகை அதிகரிப்பு. அழிவின் விளிம்பில் உள்ள பறவை இனங்களை பாதுகாக்க வலியுறுத்தும் சிறப்பு பார்வை. திருவாரூரில் 94,076 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் நிறைவடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு முழுமையாக சுமார் 96,913 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்றன. இந்த ஆண்டு குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு கடைமடை வரை தண்ணீர் பாய்கிறது. இதனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சுமார் 1,00,000 ஏக்கர் வரை குறுவை சாகுபடி நடைபெறும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நேரடி விதைப்பாக 29,141 ஏக்கரிலும், திருந்திய சாகுபடி முறையில் 51,580 ஏக்கரிலும், நடவு முறையில் 13,355 ஏக்கரிலும் என மொத்தம் 94,076 ஏக்கரில் குறுவை சாகுபடி முடிவடைந்துள்ளது. மீதமுள்ள 5,930 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் இலக்கை விட 1000 ஏக்கர் கூடுதலாக 1,00,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்கடையூர் அருகே விவசாயிகளுக்கு உழவு இயந்திரங்களை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் விவசாயிகளுக்கு உழவு இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு உழவு இயந்திரங்களை வழங்கினார். கீழப்பெருமாள் பள்ளம் பகுதி விவசாயிகளுக்கு 5,69,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அரசூர் பகுதி விவசாயிகளுக்கு 5,58,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அன்னவாசல் பகுதி விவசாயிகளுக்கு 5,13,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் உழவு இயந்திரம், சுழல் கலப்பை உள்ளிட்ட பண்ணை கருவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே 1,50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் வண்ண கற்கள் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆழ்வார் திருநகரி பகுதியில் உள்ள தெருக்களுக்கு தார் சாலை மற்றும் வண்ண கற்கள் சாலை அமைக்க 1,50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தார் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுக்குடி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வண்ண கற்கள் சாலை அமைக்கும் பணியினையும் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் மற்றும் காங்கிரஸ், திமுக கட்சியினர் கலந்து கொண்டனர். பரமக்குடியில் 5 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, நயினார் கோவில், போகலூர் ஒன்றியங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலான கிராமங்களுக்கு நகர பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனால் இப்பகுதிக்கு பேருந்து சேவை இயக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பரமக்குடியிலிருந்து திருவயல்,
திணைக்குளம், காக்கனேந்தல், வீரசோழன் உள்பட்ட 5 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை இயக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிராம மக்களுக்கு பேருந்து சேவை இயக்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக சோழவரம் அருகே விவசாயிக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயி மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த இருளிப்பட்டை சேர்ந்தவர் கண்ணியப்பன். விவசாயியான இவர் தான் கட்டியுள்ள புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ளார். விண்ணப்பித்து 60 நாட்கள் ஆகியும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் மின் இணைப்பு வழங்கியதாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பின் கட்டணம் செலுத்துவதற்கான மின் அட்டை வழங்கப்பட்டது. மின் இணைப்பு வழங்காமல் மின் கட்டணம் கட்ட சென்றதால் அதிர்ச்சி அடைந்த கண்ணியப்பன் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மின் இணைப்பு வழங்காமல் கண்ணியப்பன் அலைக்கழிக்கப்படும் செய்தி மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனையடுத்து கண்ணியப்பன் வீட்டிற்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருவண்ணாமலை பூ மார்க்கெட்டில் பூ விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆடி மாத முதல் வெள்ளியை ஒட்டி அனைத்து கோவில்களிலும் பூஜைகள் நடைபெற்று வருவதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் தேரடி தெருவில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பூ மார்க்கெட்டில் காலை முதலே வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. 250 ரூபாய்க்கு விற்று வந்த மல்லிகை பூ 300 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கனகாம்பரம் 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதேபோன்று வெள்ளை சாமந்தி, ரோஸ், பன்னீர் ரோஸ், சம்பங்கி உள்ளிட்ட அனைத்து பூக்களும் விலை அதிகரித்து காணப்பட்டது. கூடுதல் விலை கிடைத்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அப்போ பூக்கள் ரேட்டு கம்மியாக இருந்தது. இப்போ ஆடி மாதம் ஒரு விசேஷ நாள்ன்றதால எல்லா பூ நல்லா டாப்பாக இருக்குது. இந்த ஆப்பிள் ரோஸ், சிகப்பு கலர் ஆப்பிள் ரோஸ் வந்து 1 கிலோ 100 ரூபா விற்ற பூ இன்றைக்கி வந்து ஒரு விசேஷ நாள்ன்றதால கிலோ மேலே 50 ரூபாய்க்கு 150 ரூபா 1 கிலோ ஆப்பிள் ரோஸ். சாமந்தி 1 கிலோ 120 ரூபா 130 ரூபா விற்குது. இன்றைக்கி வந்து சாமந்தி 180 ரூபா 200 ரூபா விற்குது. பன்னீர் ரோஸ் 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா விற்ற பன்னீர் ரோஸ் இன்றைக்கி வந்து 150 ரூபா 1 கிலோ பன்னீர் ரோஸ். வெள்ளை சாமந்தி வந்து 1 கிலோ 100 ரூபா விற்குது. இன்றைக்கி 180 ரூபா 200 ரூபா வெள்ளை சாமந்தி. ஒரு மல்லி முல்லை வந்து கிலோ 150 ரூபா 120 ரூபா விற்குது. இன்றைக்கி வந்து ஒரு விசேஷ சாமி கும்பிட்ற ஆடி வெளியிடறதுனால ஜனங்க விருப்பப்பட்டு மல்லி முளை வாங்கலாம். 1 கிலோ 250 ரூபா 300 ரூபா 1 கிலோ மல்லி. இந்த திருவண்ணாமலை மார்க்கெட்டு நிலவரம். ஆடி மாத முதல் வெள்ளியை ஒட்டி அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நாகை மாவட்டம் புத்தூர் ஜெகநாதபுரத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடி பூச்சொரிதல் திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இதில் முதல் நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் நாகை காங்கா பிள்ளையார் கோவிலில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு இந்த மலர்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோன்று மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலை பூஜையுடன் தொடங்கிய சிறப்பு பூஜையில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்தனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் பச்சையம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி பச்சையம்மனுக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதிகாலை கோவில் திறக்கப்பட்டு அம்மனுக்கு பச்சரிசி மாவு, அபிஷேக பொடி, கஸ்தூரி மஞ்சள், குங்குமம், விபூதி, பால், தயிர், இளநீர், எலுமிச்சை சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக்கடனாக கோவில் முன்பாக பொங்கல் வைத்து கோழி மற்றும் கிடாக்களை வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் குல தெய்வத்திற்கு மொட்டையடித்து நேர்த்திக்கடனும் செலுத்தப்பட்டது. கொரோனா டைம் முடிஞ்சு இப்போதான் வந்திருக்கோம். கொரோனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிக்கின்னு எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். காது குத்திட்டு பொங்கல் வச்சுட்டு இப்போ கோயில் உள்ள போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் பச்சைமா கோயிலுக்கு முதல் ஆடி வெள்ளின்றதுனால நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போடான்னு வந்திருக்கோம். இந்த கொரோனா இந்த இந்தியா உலகத்தை விட்டே போகணும், சீக்கிரம் நாங்கள் எல்லாம் நார்மலாக எப்பயும் போட வரணுன்றது வேண்டிக்கிட்டு நாங்கள் அம்மனை வழிபட வந்திருக்கோம். பரமக்குடி அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் முடிவெடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வெங்காளூர் கிராமத்தில் 1958ஆம் ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது 58 பள்ளி மாணவ மாணவிகளுடனும் 2 ஆசிரியைகளுடனும் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் குடிநீர், கழிப்பிட வசதி, விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவ மாணவியர் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். அத்துடன் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் மேற்படிப்பிற்காக 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரமக்குடி அல்லது பரமத்தனூர் சென்று படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த மாணவியர் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி விடுகின்றனர். எனவே அரசு உதவி பெறும் பள்ளியை அரசு கைப்பற்றி அடிப்படை வசதிகளை செய்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் எனவும், அதுவரை பள்ளிகள் திறந்தாலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் ஊர்கூடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அந்த ஸ்கூல் வந்து ஒரு தனியார் இதில் வந்து இயங்கி வருது. ஆனால் இங்கே வந்து எந்த அடிப்படையான வசதியும் இல்லை, எதுவுமே இல்லை. பல பிள்ளைகளுக்கு தண்ணி வசதி, விளையாட்டு மைதானம், பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பிள்ளைய ரொம்ப சிரமப்படுது. எங்களுக்கு கண்டிப்பாக வந்து 5 வரைக்கும் இருக்குது, அதை வந்து 8 வரைக்கும் எங்களுக்கு அரசு பிள்ளையாக வேணும்னு கிராம பொதுமக்கள் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்திலே எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 5 ஏக்கர் தனியாக இருக்குது இடம். அந்த இடத்த வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அரசு பள்ளி வந்து அந்த இடத்த நாங்கள் ஊரோடு விட்டு கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு என்ன ஏற்பாடு வேணுமோ கிராமத்து சார்பாக அனைத்து எழுப்பும் பண்ணுறதுக்கு இந்த கிராமம் கண்டிப்பாக ஒத்துழைக்கும் சார். எங்களுக்கு கண்டிப்பாக அரசு பள்ளி வேணும். இதில் வந்து தனியார் பள்ளி இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த பள்ளியில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் பல தடவை சொல்லியும் அடிப்படை வசதி செய்ய கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புறதே நாங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி எங்கள் எண்ணத்தில் இல்லை. இதை தனி கவனம் செலுத்தி அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி முதல்ல அவர்களும் இதை வந்து நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தரம் உயர்த்தி கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கலாம். அதுவரையும் பிள்ளைகளை வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை. தீர்மானம் போட்டிருக்கோம், ஊராட்சியில் தீர்மானம் போட்டிருக்கோம், கிராமத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். இது சம்மந்தமாக பெட்டிஷன் கல்வித்துறை சம்மந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நமது புதிய எம்எல்ஏவுக்கும் அந்த அதுக்கு மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் நான் வந்து அதை வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மீண்டும் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கவர்மெண்ட் வந்து தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பள்ளி அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கலாம். அதுக்கு போதிய வசதிகள் நாங்கள் இருக்குது, எங்கிட்ட இருக்குது. அதுக்கான செலவுகளையும் நாங்கள் கிராமமே ஏற்றுக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். சிவகாசியில் தனியார் தொழிற்சாலைகளில் கொத்தடிமைகளாக இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 14 பேரை உதவி ஆட்சியர் பிருத்திவிராஜ் மீட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தெய்வானை நகரை சேர்ந்த தனபால் மற்றும் அவரது மகன் மணிராஜ் ஆகியோர் சொந்தமாக அச்சகம் மற்றும் பாலித்தீன் பை தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இங்கு பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களைச் சேர்ந்த 14 வயது முதல் 20 வயது வரையில் உள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கொத்தடிமைகளாக இருப்பதாக சிவகாசி உதவி ஆட்சியருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து உதவி ஆட்சியர் பிருத்திவிராஜ் வருவாய்த்துறையினர், காவல்துறையினருடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்கு கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 14 பேரை மீட்டனர். இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். மேலும் தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்படும் என உதவி ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு தனியார் தொழிற்சாலையில் 14 பேர் கொத்தடிமைகளாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இது தகவல் தெரிஞ்சோடனே நாங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தபோது அந்த 14 பேர்கிட்டையும் விசாரித்த போது எல்லாருமே வெவ்வேறு வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க 6 மாதமாக எந்த சம்பளமும் வாங்கலை, அப்புறம் இப்போ 12 மணி நேரம் மேலே வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாமே தெரிய வந்துச்சு. இப்போது அந்த சம்மந்தப்பட்டவங்க மேலே பாண்டட் லேபர் ஆக்ட் படி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம்.
அது இல்லாமல் வந்து அந்த 14 பாண்டட் லேபர்ஸும் அவங்க மாநிலத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து கொத்தடிமைகள் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க போய் அவங்க வீடு அவங்க தங்கின கண்டிஷன்லேருந்து இதில் முக்கியமாக 3 பெண் குழந்தைகளும் அடலசன்ட்டும் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்தது. ஸோ இதுக்காக தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தக்க நடவடிக்கை இதுக்கு எடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். செங்கல்பட்டு அருகே பராமரிப்பு இல்லாமல் பூட்டி கிடக்கும் நூலகத்தை சீரமைத்து நூலகரை நியமிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் கிராமத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டது. 3,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நூலகம் பகுதி நேர நூலகமாக காலை 8 மணி முதல் 11 மணி வரை இயங்கி வந்தது. நூலகத்தில் தினக்கூலி அடிப்படையில் நூலகர் பணியமர்த்தப்பட்டு பராமரித்து வந்தார். நாளடைவில் அவர் இறந்துவிட பராமரிக்க ஆளின்றி நூலகம் மூடப்பட்டுள்ளது. இதனால் நூலகத்திற்கு வரும் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனவே நூலகத்தை பராமரித்து நூலகரை நியமிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.